பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கட்டுகளையும் நுகங்களையும் உடைக்கும் ஜெபங்கள். ஹல்லேலூயா. இந்த பாண்டேஜ் பிரேக்கர் என்ற பிரேயரை நாம் மாதத்திற்கு ஒரு தடவை 3 நாட்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு கூட கர்த்தருடைய செய்தியை நாம் பார்த்து கொண்டு அந்த வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். அதை வைத்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம வார்த்தையை படிக்கிறோம், அந்த வார்த்தையை வச்சு நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் ஒரு செய்தியை கொடுக்கிறார். மார்க்கு 4ஆம் அதிகாரம். இந்த மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு விவசாயி பற்றி ஆண்டவர் சொல்கிறார். விதைகளை விதைக்கிறான் அந்த விவசாயி பற்றி ஆண்டவர் கூறுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. அப்பா தேவரீர் கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா தேவரீர் அப்பா எங்களுக்கு அப்பா கற்றுத்தாங்க. டீச்சர்ஸ் லார்ட், எங்களை சுற்றி இருக்கும் கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கும் கட்டுகளும் நுகங்களையும் உடையட்டும். பிசாசின் அந்தகார சக்திகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் அப்பா, நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை எங்களை விடுவிக்கும், எங்களை விடுதலை செய்யும். There shall be deliverance through your word, Lord Jesus. Deliver us, Lord. Teach us and guide us. Help us to understand the great and mighty things that you have for us, Lord. Heavenly Father, we praise you, Lord. நன்றி அப்பா தேவரீர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை மூலம் பேசுங்க, கற்றுத்தாங்க, வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்கள், இந்த மார்க் 4ஆம் அதிகாரத்தில் நாம் நிறைய வாட்டி இதை பார்த்துருக்கோம். இந்த உவமை ஆண்டவர் பேசுகிறார். இந்த உவமை நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். நான் இன்றைக்கு காலையில் கூட இதை படித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த உவமையை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், ஒரு விவசாயி அவன் வெளியே வந்து விதைகளை விதைக்கிறான். ரைட்டாக, சில விதைகள் வழியில் விழுகிறது, அதை பறவைகள் எடுத்துக்கொண்டு போகிறது. சில விதைகள் கற்பாறை கல்லான மண் இடங்களில் விழுகிறது. அதில் கீழே மண் அவ்வளவா இல்லை, அது ஷாலோவாக இருக்கிறதால வேர்கள் ஊன்றி பிடிக்கவில்லை, அதனால் அது இறந்து போகிறது. அது சூரியன் வந்தவுடன் அது உலர்ந்து போகிறது. அதுக்கப்புறம் சில விதைகள் முள் புதரிலும் முட்செடிகள் மத்தியிலும் விழுகிறது. அது என்ன ஆச்சு அப்படின்னா, அது அதால் வளர முடியல. அது நன்றாக வளர ஆரம்பிக்குது. ஆனால் அங்கே சுற்றி இருந்த செடிகளும் முற்புதர்களும் என்ன பண்ணுது அப்படின்னா, அதை கண்ட்ரோல் பண்ணி அது வளர விடாமல் தடுக்கிறது. ஆனால் ஒரு சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுகிறது. அது மல்டிப்ளை, இட் க்ரூ அப், produced crops, multiplied 30, 60 and even 100 times அப்படின்னு வேதத்தில் போட்டு. ஸோ ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல உவமை சொல்லும் பொழுது இப்படியாக விதைத்தார். ஒரு விவசாயி விதைத்தான். அந்த விதைகள் அங்கங்கே போய் விழுந்தது. அது ஆங்காங்கே விழுந்த பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிசல்ட் கொடுத்தது என்று. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்தில் விதை கர்த்தருடைய வார்த்தை என்று இருக்கிறது. நிறைய இடங்களில் விதைக்கு வேறு வேறு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை தான் விதை என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இது சீஷர்களுக்கு புரியவில்லை. ஆண்டவர் சொல்லும் போதே சொல்கிறார். 9ஆம் வசனத்தெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜீசஸ் said, he who has ears let him hear. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த உவமைகள் அவர்களுக்கு புரியவில்லை, ஜனங்களுக்கும் புரியவில்லை, ரைட்டா, சீஷர்களுக்கும் புரியவில்லை. பாருங்கள், அது இப்படி தான் இருக்கும் என்று அதற்கு ஒரு வசனத்தையும் ஆண்டவர் அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்கிறார். அதுதான் நான் காலையில் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா, அவர்களுக்கு புரியவில்லை என்று ஆண்டவரிடத்தில் இந்த பேரபிள் ஆண்டவர் 10வது வசனத்தில் கேட்குறாங்க. when he was alone, the 12 disciples and others around him asked him about the parable. அவரை எங்களுக்கு புரியவில்லை, எங்களுக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்கிறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரபிள் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா கூட, இந்த இந்த உவமையை நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா கூட, விளக்கம் இல்லாமல் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா கூட நம்ம பல அர்த்தங்களை எடுத்திருக்கலாம். விதைக்கு விசுவாசம் என்று சொல்லியிருக்கலாம், விதைக்கு நற்கிரியைகள் சொல்லலாம், விதைக்கு எதோ சொல்லியிருக்கலாம். என்ன நமக்கு தோணுதோ அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். இல்லை இந்த கதையே வேறு மாதிரி மாற்றி பேசியிருக்கலாம். நமக்கு எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுனுப்போம், வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் பாருங்கள் ஆச்சரியமாக கேட்குறாரு 13ஆம் வசனத்தில், தென் ஜீசஸ் said to them, don't you understand this parable? How then will you understand any parableன்றார். உங்களுக்கு இந்த ஊமை புரியவில்லையா? அப்போ நீங்கள் எப்படி தான் மற்ற ஊமைகளை புரிந்து கொள்வீர்கள் என்று ஆச்சரியமாக ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்கிறார். நான் காலையில் யோசித்திருந்தேன், ஒருவேளை நம்மக்கிட்ட இந்த ஊமை சொல்லியிருந்தால் நமக்கு புரிஞ்சிருக்குமா அப்படின்னு யோசித்தேன். நம்மக்கிட்ட இந்த விவசாயி பற்றி சொல்லிவிட்டு அமைதியாக ஆண்டவர் இருந்திருந்தார்னா நமக்கு இது புரிஞ்சிருக்குமான்னு. இன்றைக்கி நமக்கு இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டார், நமக்கு சில காரியங்கள் ஆவிக்குரிய அர்த்தங்கள் புரிந்திருக்கும். ஏன் அப்படின்னா, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் அந்த அர்த்தங்களை நமக்கு கொடுப்பார். அப்படிதான் வேதத்தில் இருக்கும் எல்லா வசனங்களும் நமக்கு புரிகிறது. திஸ் பைபிள், த ஹோல் பைபிள் வெறும் வார்த்தைகள் எழுத்துக்கள் ஆக நம்ம பார்த்தோம் என்றால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆவியானவர் நமக்கு விளக்குகிறார், அதில் ஆவியிலே அர்த்தம் இருக்கிறது, அதனால் நமக்கு புரிகிறது. அன்றைக்கு அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் அவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை புரிய ஆரம்பித்தது. கர்த்தர் சொல்லும் உவமைகள் புரிய ஆரம்பித்தது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாம் சீஷர்களுக்கு ஒன்று ஒன்றாக புரிய ஆரம்பித்தது. அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்பல் புக்ஸில் 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் சீஷர்கள் அவ்வளோவா வெளிப்பாடாக எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. முழுதுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இங்கே முழுதுமாக சுவிசேஷத்தை செய்திருப்பார். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கை, ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்தல், என்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்களோ அன்றைக்கு அவர்களுக்கு புரிந்தது, ஓஹோ ஆண்டவர் இதனால் தான் இதை சொன்னாரா, ஆண்டவர் அதனால் தான் அதை சொன்னாரா, தீர்க்கதரிசன புத்தகங்கள் ஏசாயால இப்படி போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக பேதுருக்கு, யோவானுக்கு, மற்ற சீஷர்கள் எல்லாருக்கும் புரிந்தது. பவுலுக்கு புரிந்தது, தீமோத்திக்கு புரிந்தது, எல்லாருக்கும் புரிந்தது. எப்படி புரிந்தது? ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு. ஹல்லேலூயா. இப்போ காலையில் நான் யோசித்து கொண்டிருக்கும்போது எப்படி இது நம்மக்கிட்ட சொல்லியிருந்தால் நமக்கு புரிந்திருக்குமா என்று நினைத்தேன். ஆனால் இன்றைக்கு அது புரிந்திருக்கும். ஏனென்றால் ஆவியானவர் நம்மோடு வாசம் செய்கிறார். நாம் வசனங்களை எடுத்து தியானம் செய்யும் பொழுது, ஆண்டவரே எனக்கு புரிய வைங்க, இதில் என்ன ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட அப்படின்னு பார்த்தோம் என்றால் நமக்கு தெளிவாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை ஆண்டவர் அதனால் தான் கேட்கிறார் அவர்களை பார்த்து, உங்களுக்கு இது புரியவில்லையா? அப்போது அடுத்தபடியாக நிறைய ஊமைகளை சொல்லப் போகிறேன், இதெல்லாம் எப்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று. நமக்கு ஒரு செய்தி ஆண்டவர் இன்றை நம்மை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு நான் பேசுவது புரியுதா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் புரியவில்லை, நிறைய காரியங்கள் புரிவதும் இல்லை. நிறைய பேர் இன்றைக்கு எப்படி போகிறோம் தெரியுங்களா? கனவுகள், தரிசனம், இதை ரொம்ப ஒரு வெளிப்பாடாக வைத்து கொண்டு வாழ்கிறார்கள். நிறைய பேர் பிரதர் நான் ஒரு கனவு கண்டேன், நான் ஒரு தரிசனம் கண்டேன், இந்த மாதிரி பார்த்தேன், இந்த மாதிரி நடந்தது என் வாழ்க்கையில், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன காரியம், அப்போ ஆண்டவர் இதை தான் சொல்கிறாரா என் வாழ்க்கையில், அப்போ அது ஆண்டவர் இதை தான் பண்ணுறா, இதை விளக்க பார்க்குறாரா என் வாழ்க்கையில், இதுக்கு என்ன அர்த்தம், இந்த கனவு 3 வாட்டி வந்தது, இப்படியெல்லாம் என்கிட்ட நிறைய சொல்லுவாங்க. நான் கேட்பது இதுதான், ஓகே ரைட் ஃபைன், வேதத்தை படித்து அதன் விளக்கங்களை உங்களுக்கு புரிந்ததா?
நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே சாட்சி வேத புத்தகம்தான். The Bible is the greatest witness that we have. It is the written word of God. இந்த வார்த்தை நமக்கு புரிகிறதா? அதன் விளக்கங்கள் நமக்கு புரிகிறதா? அதன் வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் அப்ளை ஆகுதா? இதுதான் நான் கேட்கிறேன். ஏனென்றால் கனவுகளும் தரிசனங்களும் பின்னாடி நம்ம ஓடிக்கொண்டு யாராவது நம்ம மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? இவரை போய் மீட் பண்ணால் அவர் பார்த்த உடனே சொல்லிடுறாரு, உங்கள் வீட்டில் இது இருக்கா, அது இருக்கா, நாளைக்கு இது நடக்கும் அப்படின்றாரு. ஒரே ஆச்சரியம் எல்லாருக்கும். ஆஹா, இந்த மனிதன் நம்மளை பார்த்த உடனே இதெல்லாம் சொல்கிறாரு. அதனால் என்ன? ஒன்றும் கிடையாது. அதனால் உங்கள் வாழ்க்கையை மாறப்போதா? மாறப்போவதில்லை. வேதத்தை புரிந்து கொண்டு வேதத்தின்படி நடந்தால்தான் கட்டுகள் யாவும் உடையும். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் எல்லா காரியங்களும் நன்மையாக சமாதானமாக அமையும். வேதத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் மட்டும்தான். Hallelujah. The word of God is important in your life. அதுதான் ஆண்டவர் கேட்கிறார், do you understand? உங்களுக்கு வேதம் புரிகிறதா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை புரிந்து படியுங்கள். ஒரு வார்த்தை படித்தால் கூட, ஒரு வசனம் படித்தால் கூட, ஒரு அதிகாரம் படித்தால் கூட அதில் இருக்கும் ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை புரிந்து படியுங்கள். அது நமக்கு என்ன செய்தி என்று பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், நாளை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார், இப்பொழுது இந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் செய்யணுமா செய்யக்கூடாதா என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அதை நம் வாழ்க்கையில் தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். இந்த இந்த ஓமையில் பார்த்தால் ஆண்டவர் விளக்குகிறார், என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். 15ஆம் வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், ஆரம்பிக்கிறாரு, some people are like the seeds that are along the path where the word is sown. As soon as they hear it, Satan comes and takes away it. சில பேர் வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு, இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீர்கள். வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு சில பேர் விதைகள் வழியில் விழுந்தபடி இருக்கும். அதுக்கு வேர் பிடிக்காது, அது வளராது. அது சாத்தான் வந்து அதை எடுத்துக்கொண்டு போவான் நம் இருதயத்தில். வேதத்தை, வசனத்தை கேட்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் அது நமக்குள்ளே போகவில்லை, நமக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் அப்ளை ஆகலை, நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் என்றால் பிசாசு அந்த வார்த்தையை நமக்குள்ளே இந்த எடுத்து விடுகிறான். அதுதான் ஆண்டவர் முதல்ல ஒரு கேட்டகரி சொல்கிறார். இவர்கள் எல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும், இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே போகவே இல்லை. இந்த நேரத்தில் கூட முதலாவது இந்த மாதிரி ஆட்களுக்காக நம் குடும்பத்தில் இருக்கலாம், நம் மத்தியில் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். அவர்களுக்காக இன்றைக்கு இந்த முதல் குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர், அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Heavenly Father, we praise you, Lord. அப்பா உம்முடைய வார்த்தை, அப்பா உம்முடைய வார்த்தை வழியில் விழுந்தபடி, அப்பா தேவர் பிசாசானவன் நிறைய பேர் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு போகிறான். சபைக்கு வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பைபிளை காலையில் டெய்லி படிக்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை மாறவே இல்லை. அதே போல தான் இருக்கிறது, மாற்றம் இல்லை. ஆண்டவரே, உங்கள் மேலே பற்று இல்லை. உங்களை தேடி அவர்கள் ஓடவில்லை. அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்பா இவர்களை நினைக்கிறோம். அப்பா, எங்கள் குடும்பத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகள், எங்கள் நண்பர்கள், எங்கள் உறவினர், எங்கள் அப்பா அம்மா, எங்கள் பேரப்பிள்ளைகள், இவர்கள் உம்மை விட்டு விலகி சென்றிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பிசாசானவன் உடனே அவர்கள் இருதயத்திலிருந்து அதை எடுத்து விடுகிறான். ஹல்லேலூயா. நான் எத்தனையோ வாட்டி ஆண்டவரை பற்றி சொன்னேனே, அவங்க கேட்கலையே என்று நீங்கள் வேதனைப்படலாம்.
நன்மையான காரியங்கள் எத்தனையோ வாட்டி அவர்களுக்கு சொன்னனே, அவர்கள் கேட்கவில்லையே என்று நீங்கள் வேதனைப்படலாம். இந்த நாளில் கூட அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அவர்கள் இருதயத்தில் விதையாக, ஆண்டவரே அப்பா, நல்ல மரமாக வளர வேண்டும். நல்ல நிலத்தில் வீழ்ந்த வார்த்தைகளாக அவர்கள் இருதயத்தில் விழ வேண்டும். அப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. பிசாசானவன் அந்த விதைகளை எடுக்காதபடி, அந்த வார்த்தைகளை எடுக்காதபடி, உடைய வார்த்தை என்றைக்குமே இருதயத்தில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பா அப்பா, பல மடங்கு ஆசீர்வாதமாக அவர்களுக்கு அமைய வேண்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. We praise you God, we praise you God. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் குடும்பத்தில் இருக்கும் கர்த்தரை அனைவருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்தில் அப்பா தேவரே, எங்கள் நண்பர்கள், இவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிசாசானவன் வார்த்தையை எடுக்காதபடி என் தேவநீர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. வார்த்தை அப்பா தேவரே, அந்த விதை அப்பா கர்த்தாவே இருதயத்தில் விழுந்தவுடன் ஆண்டவரே அது பலுகி பெருகட்டும். உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் இந்த ஜெபத்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக பாருங்கள், அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுவது என்ன? Other like seeds sown on rocky places hear the word and at once receive it with joy. But since they have no root, they last only for a short time. Then when persecution comes because of the word, they quickly fall away. ஒரு சில விதைகள் கற்பாறை மேலேயும் கற்களும் அந்த மாதிரி பூமி மேலே விழுகிறது. ஒரு சில நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக அந்த செடி, அந்த மரம் வளர பார்க்கிறது. வேர் இருக்கிறது, மண் இருக்கிறது, அதனால் அந்த செடி வளர்கிறது. சந்தோஷமான ஒரு சில நாட்கள் சந்தோஷமாக வளருகிறது. நம் வாழ்க்கையில் நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்கும். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், ஒப்பு கொடுத்தவர்கள், கர்த்தருக்காக நான் வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்தவர்கள் ஒரு சில ஆண்டுகள் சரியாக வாழ்வார்கள் கர்த்தருக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போய் கேட்டிங்கன்னா, பிரதர் என்ன ஆச்சு? ஆமாம் பிரதர், ஆரம்பத்தில் பயங்கரமாக வைராக்கியமாக ஆண்டவருக்காக இருந்தேன், இப்போ என்னால் வாழ முடியல. அப்படி ஏன் பிரதர்? குடும்ப சூழ்நிலை. ஏன் பிரதர்? பணப்பற்றாக்குறை. ஏன் பிரதர்? ஏன் சிஸ்டர்? எங்கள் வீட்டில் ஒரே சண்டை, அதனால் என்னால் வாழ முடியல. ஏன் சிஸ்டர்? கஷ்டங்க நிறைய, அதனால் வாழ முடியல பாஸ்டர். கர்த்தருக்காக வாழ முடியல, போராட்டம் அதிகமாக இருக்கு, வாழ முடியல. ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தீங்களே, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்தீங்களே, அதுதான் இந்த விதை. அந்த விதை விழுந்த பொழுது சந்தோஷமாக ஆரம்ப காலத்தில் வளருகிறது அந்த செடி, பயங்கர சந்தோஷமாக. they received with joy அப்படின்னு போட்டிருக்கு. சந்தோஷமாக இருந்தார்கள் ஆரம்ப காலத்தில். வளர்றது எல்லாரும் பார்க்குறாங்க, ஆஹா வெரி குட், என்னம்மா கர்த்தருக்காக நிற்கிறான், என்ன நல்ல பையன், என்ன இவர் இந்த சிஸ்டர் என்னம்மா ஊழியம் செய்கிறார், என்ன வார்த்தைகள் இவர்கள் பேசுவது இந்த சிஸ்டர், ஆஹா அப்படி சொன்ன ஆட்கள் இன்றைக்கு பர்சிக்யூஷன், உபத்திரவங்கள் நமக்கு வரும்பொழுது வார்த்தையால், ஃபார் த வேர்டுன்னு போட்டிருக்கு ரொம்ப தெளிவாக. பிகாஸ் ஆஃப் த வேர்ட், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டதால், நீ கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்வதால், சாட்சியாக வாழ்வதால் உனக்கு நிச்சயமாக உபத்திரவங்கள் உண்டு என்று வேதம் சொல்கிறது. நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சாட்சியாக வாழ்ந்தால் உனக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். உன்னை சுற்றிலும் எல்லாம் அற்புதமாக நடக்கும். உன்னை யாரும் எதிர்க்க மாட்டார்கள். நீ போகும் வழியெல்லாம் உனக்கு விலகி விலகி கொடுப்பார்கள். இப்படி வேதத்தில் எழுதப்படவில்லை. நீ கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு இந்த உலகத்தில் நடந்தால் உனக்கு உபத்திரம் உண்டு, இந்த உலகம் உன்னை எதிர்க்கும் என்று தான் வேதம் எழுதியிருக்கிறது என்ற வார்த்தைகள் அப்படித்தான் ஆண்டவர் சொல்கிறார். There will be persecution and there will be struggles in your life if you carry the word of God.
If you live a Christian life, definitely the world will stand against you and Satan will stand against you. Hallelujah. பாருங்க, கர்த்தருக்கு வாழும் பொழுது, கர்த்தருக்காக நாம் வாழும் பொழுது உபத்திரங்கள் உண்டு. அதான் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்டியன் லைஃப் இஸ் வெரி ஹார்ட். கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்? why? Because once we accept Jesus Christ and become a Christian, immediately I fall into many temptations. There is so much persecution around me. என்னை சுற்றிலும் உபத்திரவங்கள் அதிகமாக இருக்குது, சோதனை போராட்டம் அதிகமாக இருக்குது. பிரதர், என்னால் பண்ண முடியல. பாஸ்டர், நாங்கள் சர்ச்சுக்கு இப்போ ஒழுங்காக போக ஆரம்பித்த பிறகு தான் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே ஆரம்பிச்சது. கரெக்டு தானே? நீங்கள் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்த பிறகு, நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்த பிறகு, நீங்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்து கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழும் பொழுது உலகத்திற்கு எதிராக தானே வாழ்கிறீர்கள். அது உலகத்தின் செய்தியாக இல்லையே. உலகம் உங்களை வெறுக்கும், வேதம் சொல்கிறது. பிசாசு உங்களை வெறுப்பான், பிசாசு உங்களை சேலஞ்ச் பண்ணுவான், வேதம் சொல்கிறது. சரிதானே? ஏன் நீங்கள் விழுந்து விட்டீர்கள்? ஏன் கர்த்தரை விட்டு விலகி விட்டீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் விலகி விட்டாய்? Why have you left me when persecution came? நான் தான் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறேனே, நான் தான் வார்த்தையில் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், we should not be scared of persecutions or struggles because God is always with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை யாரெல்லாம் உண்மையாக விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என்றைக்குமே பயப்பட மாட்டார்கள். யாரெல்லாம் கர்த்தர் என்னோடு பயணம் செய்யவில்லை, நான் கர்த்தருடைய பிள்ளை இல்லை, நான் ஒரு வேலை மாட்டிக்கினேன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்க, பயப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கையை புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் இன்னும் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. யூ டோன்ட் ஹாவ் கிரைஸ்ட் இன் யூ. கர்த்தர் உனக்குள்ளே இருந்தால், கர்த்தர் உனக்குள்ளே வாசம் செய்தால், கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார் என்பது வசனம் சொல்கிறது. உனக்காக அற்புதங்களை செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது. நீ போராட்டம் மத்தியில் வாழும் பொழுது, பெர்சிக்யூஷன் மத்தியில் வாழும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னோடு நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்கிறார். டோன்ட் பி அஃப்ரேட் என்று சொல்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வசனங்கள் சொல்கிறது, வார்த்தை சொல்கிறது. இஃப் யூ ஆர் பர்சிக்யூட்டட் ஃபார் த வேர்ட், கர்த்தருடைய வார்த்தைக்காக உங்களை துன்புறுத்துகிறார்களா? ரொம்ப நல்ல விஷயம். நீ கிறிஸ்துவனாய் இருப்பதால் நீ துன்பத்தையும் போராட்டத்தையும் அனுபவிக்கிறாயா? நல்ல காரியம். நீ கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருப்பதால் உன்னை எல்லாரும் கேலி செய்கிறார்களா? சந்தோஷமான விஷயம். ஏன்? நீ கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் உன்னை விடுவிப்பார், கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார், கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆனால் பிரதர், சிஸ்டர், ஒரு வேளை நான் சர்ச்சுக்கு போகிறதால எனக்கு பிரச்சனையாக இருக்குது, நான் ஜெபம் பண்ணுறதால எனக்கு பிரச்சனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, அதனால் நான் விட்டுட்டேன், நான் இதை செய்கிறதால அதனால் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தைரியமாக செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். தைரியமாக செய்யுங்கள். நாங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் ஜெபிக்கு என்றைக்கு ஜெபம் ஆரம்பித்தோம் அன்னிலேருந்து ஒரே பிரச்சனை பிரதர். கரெக்டு தான். அப்போனா கரெக்டான ரூட்டில் தான் போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எதிர்ப்பு இல்லாமல் நீங்கள் போகிறீர்கள் என்றால் சம்திங் ராங்னு அர்த்தம். எப்போ எதிர்ப்பு இருக்கோ, ஓகே ரைட்டு, நம்ம கரெக்டாக தான் போகிறோம், நம்ம ஜெப வாழ்க்கை சரியாக தான் இருக்குது என்று புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் பிசாசு எல்லா விதத்திலும் உங்களை நிறுத்த பார்க்கிறான், உங்களை தடுக்க பார்க்கிறான், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் தடை செய்கிறான். இவர்கள் கர்த்தரை அறிந்து கொண்டு, வேதத்தை அறிந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடாது என்பது அவனுடைய திட்டம். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடாது என்பது தான் அவனுடைய திட்டம். அதனால் இங்கே வசனம் என்ன சொல்கிறது? யாரெல்லாம் அந்த கற்பாறை மேல் விழுகிறார்களோ அவர்கள் கடகடென்று வளர்கிறார்கள், ஆனால் வேறு இல்லை. there is no root.
வென் பர்சிக்யூஷன்ஸ்க்கு போராட்டம் பிரச்சனைகள் வரும்பொழுது வார்த்தையினால் கர்த்தருக்காக ஜீவிப்பதினால், வைராக்கியமாய் இருப்பதினால், சபைக்கு போவதினால், உபவாசி ஜெபிப்பதினால், காலையில் எழுந்து ஜெபிப்பதினால், கர்த்தருடைய வார்த்தையை ப்ரீச் பண்ணுவதனால் உங்களுக்கு பர்சிக்யூஷன் வருதா, உபத்திரங்கள் வருகிறதா, அப்பொழுது கர்த்தரை விட்டு விலகாதீர்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். இந்த குறிப்பை சொல்லி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவே, அப்பா இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா நீர் எங்களை வழி நடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது என் தேவன் அப்பா கர்த்தாவே சரியான கர்த்தாவே அப்பா இருதயத்தில் அப்பா சரியான கர்த்தாவே குட் லேண்ட்ஸ் குட் ஃபீல்டில் விழ கிருபை தாங்க அப்பா கர்த்தாவே. பெர்சிக்யூஷன் வந்தாலும், உபத்திரங்கள் எங்கள் வாழ்க்கையில் அப்பா நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றதால் உபத்திரம் வந்தாலும், அப்பா தேவரீர் நாங்கள் சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழ்வதால் உபத்திரம் வந்தாலும், இந்த வார்த்தையை பின்பற்றி நாங்கள் நடப்பதால் எங்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வந்தாலும், காலையில் எழுந்து ஜெபிப்பதால், வேதத்தை படிப்பதால், சபைக்கு போவதால், ஊழியம் செய்வதால், வைராக்கியாக உமக்காக நிற்பதால், சாட்சியுள்ள ஜீவியத்தை செய்வதால் எங்களுக்கு உபத்திரம் வந்தால், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக அப்பா யுத்தம் செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் என்றைக்கும் விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் என்றைக்கும் உம்முடைய நாமத்தையும் உம்முடைய கர்த்தாவே வார்த்தைகளையும் விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. உம்மை என்றைக்கும் நாங்கள் உயர்த்தி பிடிக்க எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. இந்த வாழ்க்கை கர்த்தாவே போராட்டமுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் தேவரீர் இந்த போராட்டமுள்ள வாழ்க்கையில் யார் ஜெயிக்கிறார்களோ, யார் மேற்கொள்கிறாரோ, தோஸ் ஹூ ஓவர் கம் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நீங்கள் தெளிவாக போட்டிருக்கீங்க. தோஸ் ஹூ ஓவர் கம், யாரெல்லாம் மேற்கொள்கிறார்களோ, இந்த உலகத்தின் பாடுகளை மேற்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்தின் பாடுகளை ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பர்சிக்யூஷன்ஸ் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவ கிரீடம் உண்டு என்று சொல்கிறீர்கள் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த பாடுகளை மேற்கொள்ள எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்கள் கர்த்தாவே தேவரீர் எங்களை தடுக்காதபடி என் தேவன் அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாட்சிகளாக உமக்காக வைராக்கியமாக நாங்கள் வாழ நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. Lord heavenly Father, we look up to you Lord. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீரே நல்லவர், நீரே வல்லவர், ஜீவனுள்ள தேவன், பரிசுத்த, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களில் அப்பா பலுகி பெருகட்டும் ஆண்டவரே. சோதனை, போராட்டம், பிரச்சனைகள் எது வந்தாலும் அப்பா தேவரீர் எங்களை அதை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு பலத்தை தாங்க, கிருபையை தாங்க ஆண்டவரே. வழி நடத்தி பலப்படுத்துங்க. உண்மையே துதிக்கிறோம், உண்மையே துதிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை அப்பா தேவரீர் எங்கள் மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, அடுத்தபடியாக 18ஆம் வசனத்தில் still others like seeds sown among thorns hear the word, but the worries of life and deceitfulness of wealth and the desires for other things come in and choke the word, making it unfruitful. பாருங்க, கனி கொடுக்காத மரங்கள். இதுக்கு முன்பதாக நாம் பார்த்தது அந்த மரமே வளரல. முதல் விஷயம், அந்த சீடை பார்க்குறோம். அது வழியில் பாதையில் விழுந்தது, வளரவே இல்லை. பிசாசு அதை எடுத்துன்னு போயிட்டான் அந்த விதையை. இரண்டாம் காரியம் நாம் பார்த்தது கற்பறை மேல் விழுந்தது, அது வளர்ந்தது. ஆனால் அது கனி கொடுக்க முடியவில்லை, அது வளரவில்லை. ஏனென்றால் அது வேர்கள் இல்லை, அது இறந்து போய்விட்டது, அந்த மரம் செத்து போய்விட்டது. பர்சிக்யூஷன் வரும்பொழுது அது மேற்கொள்ள முடியவில்லை, உபத்திரங்கள் வரும்பொழுது அதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, வெயிலோட உஷ்ணத்தினால் இறந்து போகிறது. ஆனால் இந்த இடத்தில் இந்த விதை வளர்கிறது.
ரைட், நன்றாக வளருகிறது, ஆனால் கனி கொடுக்கவில்லை. ஏன் கனி கொடுக்கவில்லை? முற்கள் போல உலகத்தின் காரியங்கள் அதை சுற்றி இருக்கிறது. அது வேதத்தில் அழகாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். உலக ஆசைகள், செல்வாக்குகள், உலக ஆசைகள், செல்வாக்குகள், worries of life, உலக வாழ்க்கையின் கவலைகள், இது எல்லாம் என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையை கனி கொடுக்காமல் பிடித்து வைக்கிறது. நாம் கேட்கிற வார்த்தை ஒன்றொன்றும் ஜீவனை கொடுக்க வேண்டும், கனிகளை கொடுக்க வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும். அதை செய்ய முடியாமல் தவிக்கிறோம். worries of life, எப்பொழுதும் சில பேருக்கு கவலை, எப்பொழுதும் கவலை, எப்போ பார்த்தாங்கனாலும் ஒரு கவலையாகவே இருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன சிஸ்டர் ஒரே கவலையாக இருக்கு, என்னவோ தெரிலிங்க, ஒரு மாதிரி இருக்கு, என்ன விஷயம், என்ன ஏதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை. அந்த பில்லை கட்டலை, இந்த பில்லை கட்டலை, அந்த இதை நாங்கள் நிறைவேற்றலை, இதை நிறைவேற்றலை, இதை வாங்கலான்னு யோசித்தோம், வாங்க முடியல, அந்த லேண்டை வாங்கலான்னு யோசித்தோம், அந்த லேண்டை வாங்க முடியல, இந்த பில்டிங்கை வாங்கலான்னு யோசித்தோம், இதை வாங்க முடியல, இங்கே போகலான்னு யோசித்தோம், இங்கே போக முடியல, இதைக்கு செலவு பண்ணலான்னு யோசித்தோம், இந்த காரை வாங்கலான்னு யோசித்தோம், வாங்க முடியல, ஒரே கவலை எங்கள் வீட்டில். இந்த பாத்திரத்தை வாங்கலான்னு யோசித்தோம், அந்த ஃப்ரிட்ஜை வாங்கலான்னு யோசித்தோம், இந்த டிவியை வாங்கலான்னு யோசித்தோம். எங்களுக்கு ஒரே கவலை எங்கள் வாழ்க்கையில். worries and worries and worries. Hallelujah. பாருங்க, there are so much of worries that we stopped caring about God. There are so much of worries. நம் வாழ்க்கையில் அவ்வளவு கவலைகள் இருக்கிறது. கர்த்தருக்காக கனி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமே போய்விட்டது. நீ யார் என்பதை அறியாமல், நீ யார் என்பதை தெரியாமல் மறந்தே விட்டோம். ஏனென்றால் உலகத்தின் கவலைகள் நம்மை இழுக்கிறது. The worldly worries for life. அதனால ஆண்டவர் அழகாக மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. நீ கவலைப்படுவதால் உன் வாழ்க்கையில் உன் சைட்டில் ஒரு இன்ச் கூட ஏற மாட்ட. நீ கவலைப்படுவதால் ஒன்றும் மாற்றப்போவதில்லை. இந்த உலகத்தின் மேலே பாருங்கள், பறவைகளை பாருங்கள், அதை யார் போஷிக்கிறாங்க? ஆண்டவர் பார்த்து கொள்கிறார். உலகத்தில் எல்லாம் இருக்கும் மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொள்கிறார். அப்படி இருக்கும்பொழுது நீ ஏன் கவலைப்பட? டோன்ட் வரி என்று அழகாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உலகத்தின் காரியங்கள், வாழ்க்கை பற்றி நீ கவலை இன்றைக்கு பட்டால் அந்த கவலை உன்னை முழுதுமாக மேற்கொள்ளும் என்கிறார் ஆண்டவர். The worries of the life, உன் வாழ்க்கை உடைய கவலைகள் உன்னை மேற்கொண்டு விடும். அப்புறம் ஒரு நாள் உன்னால் வாழவே முடியாது. எதை பார்த்தாலும் உனக்கு வெறுப்பாக இருக்கும், எதை பார்த்தாலும் கவலையாக இருக்கும், எதை பார்த்தாலும் கவலைப்பட்டு முறுமுறுத்து எதுவும் சந்தோஷமாக இல்லாமல் போயிடும். செல்வாக்குகள் வேண்டும் என்று அடுத்து பாருங்க, deceitfulness of wealth and desires for other things. செல்வாக்கு வேண்டும் என்று இவங்க வீட்டில் இதெல்லாம் இருக்குது, நம்ம வீட்டில் இல்லை. அவங்க வீட்டில் அதெல்லாம் இருக்குது, நம்ம வீட்டில் இல்லை. செல்வாக்குகள், நம்ம வீட்டில் அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி செல்வாக்கு வேணும், இந்த செல்வாக்கு வேணும், அந்த செல்வாக்கு வேணும் என்று சொல்லி நம் வாழ்க்கை வீணாக போய் கொண்டிருக்கிறது. absolutely wasteful life. வீணாய் போய் கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கை. எனக்கு அந்த செல்வாக்கு வேணும், இந்த செல்வாக்கு வேண்டும், இதை நான் வாங்கவில்லையே, இந்த வீட்டை நான் வாங்கவில்லையே, நல்லா சீப்பாக வந்துச்சு பிரதர், நான் வாங்கலை. செல்வாக்குகள், இந்த காரை வாங்கணும்னு யோசிக்கிறேன், வாங்கவே முடியல. ஆண்டவர் தருவார். நீங்கள் யோசிக்கலாம், இப்போ செய்தியில் என்னங்க பாஸ்டர் வீடு வாங்கக்கூடாது, கார் வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் வாங்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தருவார், பெஸ்ட்டை தருவார். நன்மையான காரியங்கள் உன் வாழ்க்கையில் செய்வார் என்றால் அவர் நிச்சயமாக கொடுப்பார், நிச்சயமாக பெஸ்ட்டை தருவார். கவலையே படாதீங்க.
ஆனால் அதைக்கான ஒரு ஆசையை உருவாக்கி கொண்டு அதனால் வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே நம் வாழ்க்கையை அப்படியே நிலை குலைச்சி விடும். நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணிவிடும், நம்ம வாழ்க்கையை டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். இஃப் யூ ஆர் ரன்னிங் ஆஃப்டர் வெல்த் அண்ட் யூ ஆர் ரன்னிங் ஆஃப்டர் ஹார்ட்ஸ் டிசையர், உங்கள் இருதயத்தின் ஆசைகளுக்கு பின்னாடி ஓடுகிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை அதை சுற்றியே ஓடுமே தவிர உங்களால் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. வார்த்தை தெளிவாக இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. உலகத்தின் செல்வாக்குகளை நம்பி ஓடாதே, உன் ஆசைகளை விருப்பங்களை நம்பி ஓடாதே என்று. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நம்ம இதுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை விடுதலை செய்யுங்கள், இந்த விஷயங்களை எங்களை விடுதலை செய்யுங்கள் என்று ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மூலம் எங்களுக்கு பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் செல்வாக்குகள், உலகத்தின் செல்வங்கள், உலகத்தின் பெருமைகள் அப்பா தேவரீர் எங்கள் வாழ்க்கையில் வீணாக இருக்கிறது, வீணாய் போகிறது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை the wealth of this world and wealth and treasures and all the luxury and pleasures of the world are destroying our life, Lord. எங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு எங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. உங்களுக்காக வாழ வேண்டும் என்ற ஆசை, உங்களுக்காக வாழ வேண்டும் என்ற ஆசை எங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் கொண்டிருக்கிறது. உலகத்திற்காக வாழ வேண்டும் என்ற ஆசை எங்களை மேற்கொண்டு வருகிறது ஆண்டவரே. எங்களை மறுபடியும் காப்பாற்றுங்கள் ஆண்டவரே. நாங்கள் இதை செய்யக்கூடாது. உமக்காக அப்பா கனி கொடுக்கும் வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் அப்பா. உமக்காக கனி கொடுக்கும் வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏனோ தானோ என்ற வாழ்க்கையை வாழக்கூடாது ஆண்டவரே. அப்பா, கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவரீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா தேவரீர், எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையினால் கர்த்தாவே எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா, அந்த உலகத்தின் கவலைகள் கர்த்தாவே தேவரே எங்களை மேற்கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தின் கவலைகளால் எல்லாத்துக்கும் கவலைப்பட்டு சோர்ந்து போய் உலகம் ஏன் வாழ்கிறோம், சில பேர்லாம் ஏன் வாழ்கிறோம், நம்ம எதுக்காக வாழ்கிறோம், ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில், எதற்காக இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதனைக்குள்ளே இருக்கிறார்கள் ஆண்டவரே. நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கலாம். இந்த வாழ்க்கை நம்ம வாழ்வது வேஸ்ட், இனிமேல் ஏன் வாழ வேண்டும். கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு இருக்கிறோம், கவலைகளை மாட்டிக்கொண்டு இருக்கிறோம், அவமானத்தில் மாட்டிக்கொண்டு ஏன் நான் வாழ வேண்டும், நாம் ஏன் வாழ வேண்டும், மறுக்க வேண்டும் என்று நிறைய பேர் சிந்திக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா தேவரே, எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. உலகத்தின் அப்பா கர்த்தாவே செல்வாக்குகள் மேல் ஆசைப்பட்டு ஓடினதால் ஆண்டவரே தேவரீர் அப்பா வாழ்க்கையில் கவலைப்பட்டு எதை உண்போம், எதை உடுப்போம், எங்கே தங்குவோம், எதை வாங்குவோம் என்று கர்த்தாவே கவலைப்பட்டதால் ஆண்டவரே அப்பா ஒரு டிப்ரெஷனில் இன்றைக்கி எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை அப்பா காப்பாற்றுங்க. இந்த கர்த்தாவே தேவரீர் அப்பா அந்த டிசப்ஷன்லேருந்து எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இந்த வஞ்சனை கர்த்தாவே தேவரீர் இந்த வஞ்சனை உள்ள வாழ்க்கையிலேருந்து எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. உமக்காக சாட்சிகளாக வாழ நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. தேவரீர் அப்பா கர்த்தாவே இந்த கர்த்தாவே பொய்யான வாழ்க்கை அப்பா கர்த்தாவே தேவரீர் செல்வாக்குகளையும் அப்பா பொருட்களையும் நம்பி ஓடும் வாழ்க்கையை கர்த்தாவே தேவரீர் எங்களை மன்னித்து அப்பா தேவரீர் உமக்காக வாழ அப்பா தேவரீர் நீர் கொடுப்பதை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை பலத்தை தாங்க ஆண்டவரே. உலக கர்த்தாவே கவலைகளில் வாழக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. எங்களை விடுவீங்க ஆண்டவரே, எங்களை விடுவீங்க ஆண்டவரே. எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே, எங்களை விடுவீங்க. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம் ஆண்டவரே.
விடுதலையின் நாயகன் அப்பா தேவரீர் நீரே ஆண்டவரே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஆண்டவரே தேவரீர் எனக்கு விடுதலையை தாங்க ஆண்டவரே. நீர் விடுதலையின் நாயகன், எனக்குள்ளே வெற்றியை தருகிறீர். நீர் எனக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது விடுதலை உண்டு, எல்லாவற்றிலும் விடுதலை உண்டு. கவலைகளை மீறி கர்த்தாவே தேவரீர் அப்பா நாங்கள் சந்தோஷமாக உமக்குள் வாழ நீர் கிருபை தாங்க அப்பா. நீர் விதைத்த விதை அப்பா கர்த்தாவே கனி கொடுக்க, நாங்கள் உமக்கு கனி கொடுக்க எங்களுக்கு பலத்தை தாங்க. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையா உம்முடைய வல்ல நாமத்துக்கு ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியாக ஒரு விதை பற்றி பார்க்க போகிறோம். others like the seed sown on good soil. மற்ற விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். hear the word of God, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு accept it, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு produce crop. ஸோ கனிகளை கொடுக்கிறோம். பாருங்கள், 3 காரியங்கள் தெளிவாக போட்டு இருக்கிறது. 1, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஹியர் த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அக்செப்ட் இட், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த 3 காரியங்கள். சில பேர் வார்த்தையை கேட்பதில்லை. ரைட்டா? முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில்லை. அதுவே நிறைய பேருக்கு தடையாக இருக்கிறது. நல்ல நிலத்தில் அந்த விதை விழவே விழாது. பாருங்கள், வாங்க ப்ரேயர் மீட்டிங்க்கு வரமாட்டேன், வாங்க சர்ச்சுக்கு வரமாட்டேன், செய்தியை கேளுங்க கேட்க மாட்டேன், நீங்களாவது பைபிள் படிங்க, நீங்களாவது டெய்லி பைபிள் படித்து தியானம் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், செய்ய மாட்டேன், எதையுமே செய்ய மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டானா நீங்கள் எப்படி ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறீர்கள்? How do you claim that you are a Christian? How do you claim that you are a child of God? நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததால் நான் கிறிஸ்தவன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன் என்றதால் கிறிஸ்தவன் என்று நினைக்கிறீர்களா? Do you think so? No, it is not right. You are not at all a Christian. If you don't hear the word of God, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கவில்லை, கேட்கவில்லை, அதை தியானிக்கவில்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல. God speaks through the word. கர்த்தர் வார்த்தை மூலமாக தான் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, ஆண்டவர் பேசுறதே கேட்கல, அப்புறம் எப்படி நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும்? கரெக்டுங்களா? கர்த்தருடைய வார்த்தை முதலாவது கேட்க வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும். attend churches, attend prayer fellowships, attend Bible studies. போய் கலந்துக்குங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்துக்குங்க. வேதத்தை பாருங்கள், நீங்கள் படிங்க, நீங்கள் உட்காந்து படி, இப்போ டெய்லி உட்காந்து படிங்க. ஒரு மணி நேரமாவது வேதத்தை உட்காந்து திறந்து பார்த்து படிங்க, என்ன ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு தியானிங்க உட்காந்து. என்னடா இது, நேற்று படிக்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி படிக்கும்போது ஆண்டவர் வேறு மாதிரி பேச என்ன சொல்ல வராரு, இது ஓகே இதை சொல்கிறாரா, ஓகே வேறு, அப்போ இதுக்கு ரெஃபரன்ஸ் வேறு இடத்துல நான் படிச்சிருக்கேனே, அப்போ அது என்னது, அது போய் பாருங்கள். ஓ அப்போ இது என்னது, ரைட்டு, இது இப்படி சொல்கிறாரு, இந்த வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, என்ன சொல்ல வராரு, இந்த கான்டெக்ஸ்டில் என்ன சொல்ல வராரு, அந்த கான்டெக்ஸ்டில் என்ன சொல்ல வராரு. வேதத்தை படிங்க, ஆராயுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். ஓ அப்போ ஆண்டவர் எனக்கு இது தான் சொல்கிறாரு, ரைட். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால்தானே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால்தானே. 2ஆம் காரியம், கர்த்தருடைய வார்த்தை அக்செப்ட் இட், ஏற்றுக்கொள்ளுங்கள். நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு போனாலும் சரி, எந்த ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போனாலும் சரி, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம போனால் அது சரி கிடையாது. அக்செப்ட் த வேர்ட் ஆஃப் காட். ஆமாம் கரெக்டு, ஆண்டவர் சொல்வது சரிதான், வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை சரிதான், நான் என் வாழ்க்கையில் தவறு இருக்கிறது மாற்றிக்கொள்ள வேண்டும்.
என் வாழ்க்கையில் தவறு இருக்குது, மாற்றிக்கொள்ள வேண்டும். ஐம் டூயிங் சம்திங் கிரேட் மிஸ்டேக், ஐ ஹாவ் டு சேஞ்ச். அக்செப்ட் த வேர்ட் ஆஃப் காட், லெட் இட் சேஞ்ச் யூ. உங்களை மாற்றட்டும் வார்த்தை, உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். அக்செப்ட் அண்ட் சேஞ்ச். மெனி பீப்புள் ஹியர், நிறைய பேர் நம்ம ஜஸ்ட் ஹியரர்ஸ். வேதத்தை கேட்கிறவர்கள், வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவர்கள் மட்டும்தான், அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கிடையாது. Many of us are just hearers of the Bible. We don't accept the fact. We don't accept the truth. கர்த்தர் உன்னுக்குள்ளே வாசம் செய்கிறார். நீ எங்கே போனாலும் கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன் என்று சொல்வோம். ஆனால் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இல்லை, ஏன்பா நீ வேதத்தில் படிச்சியே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உன்னை வழி நடத்துவார், டோன்ட் பி அஃப்ரேடு, பயப்படாதுன்னு வேதத்தில் நிறைய வாட்டி எழுதியிருக்கே, எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறாரு. அப்போ ஏன் ஒரு உபத்திரம், ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்தால் பயப்படுற? தெரியல பாஸ்டர், ஆனால் நான் பயந்து போயிடுறேன். அப்போது வெறும் கேட்கிறவர்களாக இருக்கிறீர்கள். யூ ஹாவ் நாட் அக்செப்டட். உன் வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கே இப்பொழுதே ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள், உன் வாழ்க்கை மாறும். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள். அக்செப்ட் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் பி சேஞ்ச்ட். சேஞ்ச் ஃப்ரம் யுவர் இன்னர் ஹார்ட். உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மாற்றம் உருவாகட்டும். லெட் காட் மேக் அ சேஞ்ச் இன் யுவர் ஹார்ட். உருவாக்கட்டும். ஆண்டவர் உன்னை உருவாக்கட்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொள். ஆண்டவர் வார்த்தையை ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வேதம் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. இதை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆமாம் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். ஒரு வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் கேட்டேன் வசனத்தை, ஆனால் நான் ஏற்றுக்கொள்ளாமல் இத்தனை நாளாக நடந்திருந்தேன். உங்கள் வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். நம்மை முழுதுமாக மாற்றுகிறார். நம்மை வேற ஒரு பர்சனாக மாற்றுகிறார். அவருக்காக எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஷபரதா ரக்கபர தீரமந்தோ ஷிமர கபரதா. கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். கர்த்தர் உன்னை அவருக்காக மாற்றுகிறார். கர்த்தர் உன்னை அவருக்கான ஒரு ஆயுதமாக, அவருக்கான ஒரு பாத்திரமாக இன்றே மாற்றுவார். நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். ஓராதாமா ஷிக்கபராதோ இதுருமா ரஹதரமா ராதரமா ஷபரா கீராதோபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி வா. உன்னை பெரிய ஒரு ஆயுதமாக யுத்த களத்தில் பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். யூ ஷல் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் த எனிமீஸ். எதிராளிகளுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பாய். நீ எல்லா போராட்டத்தையும் மேற்கொள்வாய். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதை ஏற்றுக்கொள் இன்றைக்கே. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடைசியாக and produce corp. நீ கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர். 30 60 100 தனமாக நீ கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாட் யூ ஹாவ் சோ யூ ஷால் ரீப். ஹல்லேலூயா. நீ பல மடங்கு கனி கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வார்த்தையை நான் கேட்டேன், வார்த்தையை நான் விசுவாசித்தேன், வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன் என் வாழ்க்கையில். ஆனால் நான் கனி கொடுக்க வேண்டும் என்று கேளுங்கள். ஆண்டவரே, கனி கொடுக்க வேண்டும். அந்த கனிகள் பிரோஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அந்த கனி பிரோஜனமாக இருக்க வேண்டும். நான் என் வாழ்க்கையில் பிரோஜனமாக வாழ்ந்து முடிக்க வேண்டும். ஆண்டவரே, ஓட்டத்தை ஓடுகிறேன் என்று சொல்வது முக்கியமில்லை. ஆண்டவரே, அந்த ஓட்டம் கனி கொடுத்த ஓட்டமாக இருக்க வேண்டும். நம்மை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சொல்லணும், ஐயா இவர் இருந்தார், இவர் இருக்கும் பொழுது இவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு செய்தார், சபைக்கு செய்தார், பெரிய ஊழியமாய் செய்தார், வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர் செய்த காரியங்கள் ஏராளமான காரியங்கள். கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் எல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த குடும்பம் எல்லாம் கர்த்தரை இவர் மூலமாக தான் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. Hallelujah.
Rabadoro Mashika Kabarada Rakabator. Riduro Marahata Rabba. Hallelujah. Praise God. Praise God. Praise God. Live your life. Live your life that is fruitful to God. கர்த்தருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழுங்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஒரு வாழ்க்கை வாழுங்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். Let's pray. ஆண்டவரே, ஆண்டவரே, ஹல்லேலூயா. Lord Jesus, Heavenly Father. அப்பா, உமக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். பிரயோஜனம் இல்லாமல் வாழக்கூடாது ஆண்டவர். 40 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கிறேன், 50 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கிறேன், 30 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கிறேன், 70 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கிறேன் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. ஆனால் கனி கொடுக்கவில்லை. நான் வாழ்ந்தேன், இல்லைன்னு சொல்லலை. இப்படி இருக்கக்கூடாது நம் வாழ்க்கை. நான் கனி கொடுக்கிறேன். உமக்காக கனி கொடுக்கணும். பாதேவரீர் உமக்காக பல மடங்கு கனி கொடுக்கணும். பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கு. இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலகத்திற்கு, என் குடும்பத்திற்கு, என் நண்பர்களுக்கு நான் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கனி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, கனி கொடுக்க வேண்டும். பிரயோஜனமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நன்றி ஜீவனுள்ள தேவனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கனி கொடுக்க வேண்டும் மகளே, நீ கனி கொடுக்க வேண்டும். பிரதர், நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். சிஸ்டர், நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். Be fruitful to God. God wants you to be fruitful. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள். கர்த்தருடைய வார்த்தையை கேளு. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. கர்த்தர் உன்னை பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கனி கொடு. இன்றைக்கே கனி கொடு. ஒப்புக்கொடு ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இப்படி வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. விடுவீங்க, வழி நடத்துங்க. அப்பா தேவரீர் உம்முடைய வல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே தேவரீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. அடியானையும் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னையும் கர்த்தாவே உமக்காக கனி கொடுக்க எங்களை பலப்படுத்துங்க அப்பா. தேவரீர் அப்பா, கர்த்தாவே இங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க அப்பா. தேவரீ எல்லா கட்டுகள்லேருந்தும் உடைங்க. செய்தியை கேட்ட உடனே அந்த கட்டுகள் எல்லாம் உடையட்டும் ஆண்டவர். இந்த வார்த்தை அப்பா நல்ல நிலத்தில் விழட்டும் அப்பா. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக கர்த்தா இன்றைக்கே அது விழட்டும் ஆண்டவர். கனி கொடுக்கும் மரங்களாக வளரட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. உமக்காக வைராக்கியமாக சாட்சிகளாக நாங்கள் வாழ கிருபைத்தாங்க. நாங்களும், எங்கள் குடும்பங்களும், எங்கள் நண்பர்களும், எங்கள் உறவினர்களும், எங்கள் சமுதாயம் உமக்காக வாழ கிருபைத்தாங்க. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்ததற்காக நன்றி. உங்கள் வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்ற வேண்டுகிறார். ஆண்டவர் இன்றைக்கே மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளும் வார்த்தையை பெற்றுக்கொண்ட பொழுதே எல்லா கட்டுகளும், குடும்பத்திலிருந்து எல்லா கட்டுகளும், சாபங்களும், எல்லா வியாதிகளும் நொறுங்கி போய்விட்டது. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எல்லா பிசாசின் அந்தகர சக்திகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நொறுங்கி போவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.